guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்னைக்கு நாம டிவைன் ரிங் டிசைன்ஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் அதர் வேர்ல்டு எபிசோடு 11 தான் பார்க்க போகிறோம். எபிசோடு 10 மிஸ் பண்ணவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ஆளில் போட்டுக்கோங்க. ஓகே காய்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு வருஷத்துக்குள்ள லெவல் 50க்கு வர்றதுங்கிறது கற்பனை கூட பண்ண முடியாத விஷயம். ஒரு சாதாரண அட்வென்ச்சரஸ் லெவல் 50 அவரோட மொத்த லைஃபே தேவைப்படும். இதை கேட்ட நம்ம ஆளு சக்குரா உன்னோட கவலை எனக்கு புரியுதுன்னு சொல்கிறான். சக்குரா பயத்தோட மாஸ்டர் நீங்கள் இதை கேட்டு அப்செட் ஆகலையே, நீங்கள் ஓகேவான்னு கேட்குறா. குறைஞ்சது அடுத்த வருஷம் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணுறப்போ நான் உன் கூட இருப்பேன். ஆனால் அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், உனக்கு தெரியும் நான் ஒரு நார்மல் அட்வென்ச்சரர் இல்லைன்னு. நான் லெவல் 50க்கு வந்தால் எல்லாம் சரியாகிடுமா? மற்றவங்களுக்கு முடியலனாலும் அது என் கைக்குள்ளே இருக்குது. இந்த ரிங்கால தான் நான் இந்த வேர்ல்டில் இருக்கேன். அந்த ட்ரையலை வாங்கினதுக்கு அப்புறம் கூட ஏந்திரிச்சு நிற்கிறேன். அதோட டிவைன் செலெக்ஷன் சிஸ்டமும் இருக்குது. சுருக்கமாக இந்த சிஸ்டத்தால் எல்லாம் சாத்தியம். இதை கேட்ட சக்குரா நீ கண்டிப்பாக ஒரு லெஜண்ட் ஆகும்னு சொல்கிறா. ஹீரோ தன்னோட வெப்பனை மின்னல் வேகத்தில் மேஜிக் பவரால் நிரப்புறான். சரி, நான் டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு சாக்குரா கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்குறான். ஒரு லெவல் 10 வாரியர் அவங்க கூட ஒரு பெரிய கூட்டமே இருக்கிறப்ப அவங்கள சமாளித்து ஜெயிக்கணும்னா எனக்கு எவ்வளவு லெவல் இருக்கணும்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், நீ ஏன் அந்த கேள்வியை கேட்டேன்னு தெரியலை. ஆனால் இந்த நிலைமையில் இவ்வளோ எனிமியோட குறைஞ்சது லெவல் 12வது இருக்கணும். அப்போ தான் உனக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். நம்மால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படி இருந்தால் நான் ஒரு வாரத்தில் லெவல் 12க்கு வருவேன்னு சொல்கிறான். சடன்லி அந்த டார்க் மான்ஸ்டர் நம்ம ஹீரோ மேலே பாயுது. நம்மால் மீதியை என்கிட்ட விட்டுடுன்னு சொல்கிறான். நான் சிஸ்டத்தை அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டிக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஃபார்மிங் ஆரம்பிக்க போகுது. அந்த மான்ஸ்டர்ஸோட வீக்னஸ் இடியாக இருந்தாலும் அதோட கோர்லையும் ஒரு வீக்னஸ் மார்க் ஆகிருக்கு. நம்ம ஹீரோ ஸ்லைம் மேலே அட்டாக் பண்ணுறான். சாக்குரா சொல்கிறா, உனக்கு அடிப்படக்கூடாது, இல்லைனா நீயும் கரப்ட் ஆகிடுவ. நம்மால் மேஜிக் ஸ்வாடால் மான்ஸ்டர்ஸோட கோரை கண்டுபிடிக்கிறான். சுப்ரீம் ஃபிசிக்கால் அதோட அடியை தாங்க முடியும்னு நினைக்கிறான். சில செகண்ட்ஸ்லேயே ஸ்லைமர் 2ஆக பிளக்குறான். ஆனால் அதோட கோர் உடையலை. மான்ஸ்டர் அதோட காயத்திலிருந்து ரெக்கவர் ஆகி நம்ம ஹீரோ மேலே பாயுது. நம்ம ஹீரோ சுப்ரீம் ஃபிசிக்கை ஆக்டிவேட் பண்ணி நீ தப்பான எனிமியை செலக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வெறும் ஸ்ட்ரென்த்தால் அந்த கிரியேச்சரை காலி பண்ணுறான். நம்ம பையன் செம பவர். தூரத்துலேருந்து இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற சாக்குராவுக்கு தன்னோட கண்ணையை நம்ப முடியலை. இந்த மனுஷன் சாத்தியமே இல்லைன்னு நினைக்கிற விஷயங்களை எல்லாம் இவ்வளவு அசால்ட்டாக செஞ்சு முடிக்கிறாரேன்னு ஷாக்காகி போய் நிற்கிறா. நம்ம ஆள் அந்த மான்ஸ்டரோட கோரை தேடி கண்டுபிடிச்சி அதை காலி பண்ணி சண்டையை முடிக்கிறான். இந்த மிஷன் நான் நினச்சதை விட ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும் போல இருக்கேன்னு நம்ம ஹீரோ கூலாக சொல்கிறான். போய்கிட்டே இருக்கு. எல்லா டார்க் ஸ்லைம்ஸும் தோக்கடிக்கப்பட்டுருச்சு. நம்ம ஹீரோ சாக்குரா சொன்ன மாதிரி இப்போ லெவலப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் சீக்கிரமாக லெவலப் பண்ண ஒரு பிளான் போடணும். ஒரு வாரத்துக்குள்ளே லெவல் 12, ஒரு வருஷத்தில் லெவல் 20. அதுக்கப்புறம் சாக்குரா வந்து நம்ம ஆளுக்கு சில போஷன்ஸ் கொடுக்குறா. அவ சொல்கிறா, நான் ரெடியாக தான் வந்தேன். மெர்சன்ஸ் கிட்ட இருந்து எல்லாத்தையும் முன்னாடியே வாங்கிட்டேன். அடுத்த தடவை இந்த ஐட்டம்ஸை நாம் அதிகமாக ஸ்டாக் பண்ணி வைக்கணும். ஆனால் இதோட ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப அதிகம். இப்போதைக்கு நம்ம கிட்ட போதுமான பணம் இல்லை. இதை கேட்டு நம்ம ஆள், நான் அதுக்கு ஏதாச்சும் பண்ணுறேன், அப்புறம் சுச்சுவேஷனை டீட்டெயிலாக சொல்லுன்னு சொல்கிறான். ஏன்னா நம்ம ஆள் ஃபைனான்சஸ் பற்றி யோசிக்கவே இல்லை. நம்ம ஆள் லெவலப் பண்ணுறதுல மட்டும்தான் கவனம் செலுத்தினான். நம்ம ஹீரோ காசு முக்கியம்னு சுத்தமாக மறந்துட்டான். நம்ம ஆள் சாக்குராவோட சேவிங்ஸை செலவு பண்ணாலும் அவன் எதுவும் சொல்ல மாட்டா. அப்போ அவள் ஒவ்வொரு ஐட்டத்தோட ப்ரைஸை பற்றியும் ஒரு பெரிய டீட்டெயில் கொடுக்குறா. ஆனால் நம்ம ஹீரோ அதை கேட்டு அப்படியே டயர்டாயிட்டான். சுருக்கமாக அவங்க இப்போ ரொம்ப ஏழையாக இருக்காங்க. இந்த ஆர்டரை முடித்ததும் அட்வென்ச்சரஸ் கில்டு ரிவார்ட்ஸை கணக்கு போட்டு கொடுப்பாங்க. நம்ம ஆள் சொல்கிறான், பாஸ் கண்டிப்பாக வேற ஸ்கூலில் தான் இருக்கணும். அவன் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறதால சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஆனால் சடன்லி யாரோ வந்து, யார் நீங்கள் என் ஃபார்முக்குள்ளே பர்மிஷன் இல்லாமல் நுழையிறதுக்குன்னு கேட்குறாங்க. அந்த இடத்தோட ஓனர் கேட்குறாரு, நீங்கள் அட்வென்ச்சரர்ஸா? ஏன் ஒரு ஹைபோர்டு மனுஷனும் என் ஃபார்முக்குள்ளே இருக்கீங்க? இன்னொரு பீஸ்ட் கேட்குது, நீங்கள் முன்னாடி இருந்த அந்த மான்ஸ்டரை காலி பண்ணிட்டீங்களான்னு. வெளியில் நடந்த அந்த சம்பவத்தை ஒரு மனுஷன் செஞ்சான்னு சொன்னால் நம்பவே முடியலையே. இவனை பார்க்கவே ரொம்ப வீக்காக இருக்கானேன்னு அந்த பீஸ்ட் நம்ம ஹீரோவை மட்டம் தட்டி பேசுது. இவங்க அந்த மிஷனுக்காக வந்த இன்னொரு அட்வென்ச்சர் குரூப் போல. இவங்க பிளான் என்னன்னா, அந்த பாஸ் மான்ஸ்டரை ஹண்ட் பண்ணி அதுக்கிட்ட இருந்து கார்டியோலிசிஸ் அப்படிங்கிற ஒரு ரேர் ஐட்டத்தை வாங்கணுங்கிறது தான். இதை கேட்டு சாக்குரா ஷாக் ஆயிடுறா. அந்த பாஸ் கிட்ட இருந்து உண்மையிலேயே அந்த ஐட்டம் டிராப் ஆகுமான்னு கேட்குறா. ஒர்க் சொல்லுது, நான் கில்டுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்தேன், ஆனால் நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் இங்கே வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அந்த பாஸ் என்ன ட்ராப் பண்ணணும்னு உங்களுக்கு உண்மையிலேயே தெரியாதான்னு கேட்குது. சொல்லுது, உங்களுக்கு இது தெரியலைன்னா மீதியை எங்ககிட்ட விட்டுருங்க.
நீங்கள் சண்டையில் தலையிட்டா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியலை, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறான். அப்போ அவ சொல்கிறா, ஒரு ரொம்ப ரேரான ஐட்டம் இருக்குது, இதை பியூரிஃபை பண்ணதுக்கப்புறம் ஒரு டார்க் ஏரியாக்குள்ளே நுழைய யூஸ் பண்ணலாம். லெவலப் பண்ணணும்னு நினைக்கிற எந்த அட்வென்ச்சரர்ஸும் இந்த சான்ஸை விட மாட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோ முட்டாள் இல்லை, அவனுக்கு அந்த ஐட்டம் வேணும். இந்த பக்கம் ஒரு அட்வென்ச்சரர் சண்டைக்கு ரெடி ஆகுறான். ஆனால் ஃபார்ம் ஓனர் தடுத்து, இன்னும் பிரச்சனை பண்ணாதீங்க, உங்களுக்கு அந்த ஐட்டம் வேணும்னா உங்கள் அபிலிட்டியை நிரூபிங்க. ஒரே ஒரு மான்ஸ்டர் தான் மிச்சம் இருக்குது, அது அந்த பாஸ் தான். யார் அதை தோக்கடிக்கிறீங்களோ அவங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும். இப்போ சாக்குரா டைம் வேஸ்ட் பண்ணாமல் எங்களை பஸ்ட்டு போக விடுங்கன்னு கேட்குறா. தன்னோட மாஸ்டருக்கு எப்படியாவது அந்த ஐட்டத்தை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறா. பேச்சுவார்த்தை கொஞ்ச நேரம் போகுது. கடைசியில் மற்ற குரூப் தான் பாஸ் கிட்ட முதல்ல போகிற மாதிரி தெரியுது. சாக்குராவும் நம்ம ஹீரோவும் ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ சொல்கிறா, நாம் சான்ஸை இழந்துட்டோம் போல, ஏன்னா அந்த குரூப் நல்லா ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது. அப்போ நம்மால் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நான் தனியாக முதல்ல உள்ளே போகலாமான்னு கேட்குறான். நம்ம ஹீரோ வெறும் லெவல் 6 அட்வென்ச்சரஸ் தான். ஒருவேளை நம்ம ஹீரோ தோற்று போயிட்டா அவன் குரூப்புக்கு கிடைக்க வேண்டிய ரிவார்ட்ஸ் ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் அப்படியே விட்டுடணும். ஆனால் அவன் அந்த பாஸை தோக்கடிச்சா மொத்த புகழும் ரிவார்டும் அவனுக்கு தான். இதை கேட்டதும் அங்கே இருக்கிற மற்றவங்க எல்லாம் நம்ம ஹீரோவை நக்கலாக சிரிக்கிறாங்க. டே தம்பி, அந்த பாஸை தனியாக ஜெயிக்கணும்னா குறைஞ்சது லெவல் 18 வேணும்டா, நீ என்ன லூஸானு கேள்வி பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஆள் அப்படி இருந்தால் நான் முடிவு பண்ணிட்டேன், நான் தனியாக தான் போகிறேன்னு சொல்கிறான். சாக்குரா, நீ என்ன பண்ண போகிறேன்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கியான்னு கேட்குறா. நம்ம ஆள் கான்ஃபிடென்ஸோட என்னை நம்புன்னு சொல்கிறான். எல்லாம் முடிவானதுக்கு அப்புறம், சரிடா, இந்த லெவல் 6 பையன் எப்படித்தான் இந்த பெரிய மான்ஸ்டரை எதுக்குறான்னு நாங்களும் பார்க்குறோம்னு எல்லாரும் வேடிக்கை பார்க்க நிற்கிறாங்க. பாஸ் ரூமுக்குள்ளே கெத்தா நுழையிற நம்ம ஆள் அந்த மான்ஸ்டரை முறைச்சி பார்த்துக்கிட்டு கேட்குறான். சாக்குரா சொன்ன, அந்த ஸ்ட்ராங்கான எனிமி நீ தானா? ஆனால் எனக்கு உன்னோட ஸ்ட்ரென்த்து பற்றி கவலை இல்லை, நீ ட்ராப் பண்ண போகிற அந்த ஐட்டம் மேலே தான் எனக்கு இப்போ கண்ணே இருக்குது. இந்த ஃபைட்டை தூரத்துலேருந்து வேடிக்கை பார்க்குற ஒரு பீஸ்ட் மேன் நக்கலாக சொல்கிறான். சாக்குரா, உன்னோட ஹீரோவோட உடம்பை தூக்கிட்டு போக ஒரு மூட்டையை ரெடி பண்ணி வச்சுக்கோ, அவன் அந்த பாஸ் முன்னாடி 10 செகண்டு கூட தாக்கு பிடிக்க மாட்டான்னு கேலி பண்ணுறான். ஆனால் சாக்குரா அவன் முகத்தை கூட பார்க்காம வாயை மூடன்னு ஒரே போடா போடுறா. அவள் கண்ணு முழுக்க நம்ம ஹீரோ மேலேயே இருக்குது. நம்ம ஹீரோ சுச்சுவேஷன் அனலைஸ் பண்ணி தியரி படி அதோட வீக்னஸ் மற்றவங்க மாதிரி தான் இருக்கணும், ஆனால் அது அவ்வளோ ஈஸி இருக்காது. முடிஞ்சானா அந்த ஐட்டத்தை யூஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினைக்கிறான். ஃபைட்டு எவ்வளோ நேரம் போகுதோ அவ்வளோ அட்வான்டேஜ் அந்த மான்ஸ்டருக்கு தான். அந்த பெரிய ஹேமரை சம்மன் பண்ணி நான் அதை ஒரு செகண்டில் கொல்லுவேன்னு சொல்கிறான். ஏன்னா அதுவே போதும், ஒரே அடியில் முடிக்கலைன்னா டேஞ்சர் தான். ஏன்னா அதை யூஸ் பண்ணதும் நம்மளால் வீக் ஆகிடுவான். ஆனால் வேறு வழியே இல்லை, என்ன ஆனாலும் அந்த ஐட்டத்தை வாங்கியே ஆகணும். அந்த கிரியேச்சரை நோக்கி அந்த ஜெயண்ட் ஹேமரோட பாயிறான். சடன்லி ஒரு வெடி சத்தம். வெளியில் இருக்கிற அட்வென்ச்சரர்ஸ் குரூப் என்ன நடந்துச்சுன்னு புரியாமல் இருக்காங்க. உடனே அந்த வீடு காற்றுல பறக்குது. சாக்குரா பதறி போய் ஓடுறா. ஐயோ, இவன் மறுபடியும் அந்த பயங்கரமான பவரை யூஸ் பண்ணிட்டானே, இப்போ இவன் உடம்பு ரொம்ப வீக் ஆகிடுமேனு கவலைப்படுறா. அந்த இடிபாடுகளுக்கு நடுவில் போய் பார்க்கும்போது நம்ம ஹீரோ கை காலெல்லாம் அடிபட்டு ரத்த காயத்தோட தரையில் கிடக்குறான். ஆனால் அவன் கையில் அந்த ஐட்டம் இருக்குது. சாக்குராவை பார்த்தது மெதுவா, சாக்குரா, நீ கேட்ட ஐட்டம் இதுதானே, இது பார்க்குறதுக்கு ஒன்றும் அவ்வளோ மோசமாக இல்லையேன்னு கேட்குறான். இதோட இந்த எபிசோடு முடியும். ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.